உலகங்காத்த தானாய் நின்று மீதியல் சரிதான் எடுத்து வரும் வேளையில் சத்துராதி தடம் புரண்டோடவும் வடிவு கண்டு பல நிறம் தோன்றவும் ஆயபிணி தீர்க்க வல்லவம் துடி துடித்து வரும் தேவராஜனே என் அப்பனே சிவ சுடலி மாட சுவாமியே வந்து சிவனாரோ பார்வதியே மகிழ்ந்து திருமணம் தான் முடித்தான் வந்து சிவனாரோ பார்வதியே பார்வதியே மகிழ்ந்து திருமணம் தான் முடித்தான் எந்த மகள் என்றும் பாராமல் பாராமல் இடுமண்ணாண்டி எல்லாம் கொண்டு போனான் ஆனால் இவர்கள் போனாலோ ஆண்டி மருமகள் எனக்கு ஆவாரோ ஆனால் இவர்களோ போனாலோ ஆண்டி மருமகள் ஆவாரோ ஆதிவெள்ளி கைலாச மாமலையில் தானாக தோன்றப்பட்ட கைலாச மாமலையிலே 33 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் வானவர்கள் எம்புருடன் வித்யாதரன் பைசாசர் எல்லோருமாக இருக்க சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்துவிட்ட உயிர்களுக்கு படிகளுக்கு வருகின்ற பொழுது சரி தாயாகிய பார்வதியானவள் சந்தேகப்பட்டு ஆண்டவனின் படியிழப்பை சோதித்ததன் காரணமாக தக்கனுக்கு மகளாக நீ பிறந்து வளர்ந்து வந்தால் 12 வருடத்தில் உன்னை மணமுடிக்க வருவேன் சரி என்று சொல்லுக்கிணங்க அப்படியே பார்வதியை தக்கனுக்கு மகளாக பிறவி செய்ய பார்வதியானவள் 12 திருவயதில் சரி பரமசிவன் பார்வதியை மணமுடித்து கைலாச மாமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் இதை அறிந்த தக்கன் சிவனை எதிர்த்து அழகான ஒரு வேலை வளர்க்கிறான் சரி இதை அறிந்த நாரதன் சிவனிடத்தை சொல்ல வேண்டும் என்று வந்து நின்று நாரதரோ சிந்தையேது மகாதேவ திருபடியை வணங்கியது சொல்வான் கந்தனையோ தொந்தியையோ பெற்றெடுத்த நாதா கடலதிலே நஞ்சை உண்டு கத்தாவை கேளோ அக்கருகி வேணியோனை ஆனந்த கூத்தாடி அங்கே ஏற்கனிக்கொரு பங்கை கொடுத்தோனே தக்கனிட்ட கோட்டை வழி நானும் போகலாச்சி தக்கனிட்ட கோட்டை வழி நானும் போகலாச்சி தக்கனிட்ட கோட்டை வழி நானும் போகலாச்சே யாரொருவர் அங்கு செல்ல போதாது ஐயா இப்படியே நாரதரோ சொன்ன பொழுதேதான் சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா காளி வாகனா கபாலகாலா கரைக்கண்டா நீலகண்டா கங்காதரா உங்களுடைய பொறுப்பதங்களுக்கு அடியேன் வணக்கம் சுவாமி என்ன நாரதரே பொழுது போகவில்லை
தாங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வருகிற பொழுது சரிதான் தக்காபுரம் சென்று வந்தால் என்ன என்று யோசனை. சரி அவ்வண்ணமே சரி தக்காபுரம் சென்றேன். சென்றேன். இப்போது உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். நாரதரே ஆ தக்காபுரத்தில் என்னுடைய மாமன் மாமி எல்லோரும் நலம்தானா? நலந்தான். நலத்துக்கு தான் என்ன குறை? ஏன் நாரதரே? பாருங்க, என்ன? நீங்க தான் தக்கன் நலம்மா மாமன் மாமி என்று மரியாதை வைத்து பேசுகிறீர்கள். ஆமா ஆனால் என்ன அது இருக்கிறானே ஆ. உங்களை என்னெல்லாம் பேச தெரியுமா? என்ன பேசுனா? ஆண்டி பண்டாரம் பரதேசி பித்தளக்கடம் பிச்சைக்காரன் அப்படிலாம் பேசினாங்க. சரி ஏதோ பேசிட்டு போட்டு போ. இன்னும் ஆ. அவன் பேசியது நான் சொன்னேன், ஆனால் ஆனால் என் நாக்கு அழுகிவிடும். அவ்வளவு பேசியிருக்கான். ஆ. இந்த வார்த்தை காதலை கேட்டதும் சரிதான் சொல்லுகிறார் நாரதன், என்ன? சுவாமி அதோ உமையவள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா ஏற்கனவே பார்வதி அம்மாவுக்கு என்ன பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. நான் வரட்டுமா? சென்று வாருங்கள் நாரதன் நாரதரே. சென்ற போது ஐயா தக்கமதில் கேட்டிருந்தே பார்வதி அள்ளோடி வர மாலையிட்டு கோட்டி வந்தி மறுத்தொரு நாள் போனதில்லை தகப்பனிடம் போய் வாரி தகப்பனிடம் போய் வாரி சங்கரரே விடைதாரோ தகப்பனிடோ போய் வாரே. தகப்பனிடோ போய் வாரே. சங்கரரே விடைதாரோ. போகாதே பார்வதியே கொல்லாதே தக்கனிடம் நீ போனால் அவன் இறப்ப நிச்சயந்த பார்வதியே இருந்தாலும் போய் வாரி இருந்தாலும் போய் வாரி அவன் இருந்தாலும் போய் வாரி சுவாமி என்ன? நான் உங்களிடத்து ஒன்று கேட்கலாமா? கேளு பார்வதி. அம்மா, ஆ. நாரதன் உங்களிடத்தில் என்ன? தக்கன் தக்காபுரம் தக்கன் தக்காபுரம் என்னெல்லாமோ பேசுற போல இருந்து ஆமா என்னிடம் வந்து பேசிக் கொண்டு செல்கிறார். என்ன சொன்னா? ஒன்று ஆனா ஒண்ணு, என்ன? அவன் என்ன சொன்னா நீங்க நம்பாதுங்க. நம்பவே மாட்டேன். அவனே செவடன். ஆ அதனால சரி அவன் எது சொன்னாலும் கேட்காதுங்க. கேட்கவே மாட்டேன் பார்வதி. சுவாமி, என்ன? திருமணம் அடைந்து ஆ இத்தனை வருடங்கள் ஆகுதல்லவா? ஆமாம் என் தாய் தகப்பனை பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குமா இருக்காது? பார்வதி, நீ போனால் உன்னுடைய தகப்பன் இறப்பதாக சாபம். சுவாமி, என்ன? என் தாய் தகப்பனை பார்க்க போனால் தாய் தகப்பன் இறப்பது நிச்சயம் என்று சொல்கிறீங்க. ஆமா இருந்தாலும் சரி, சேர்த்தாலும் சரி, ஆமா மருந்தாகி இருந்தாலும் சரி, நீங்கள் மறுத்தாலும் வெறுத்தாலும் ஆ நான் தக்காபுரம் சென்று வருகிறேன். அப்படி என்றால் போ, என் கண் முன்னே விழியாதே. போய் என்ற வார்த்தை காதலை கேட்டேன். ஆமா தேரேரி பார்வதியாள் தேரேரி பார்வதியாள் தேரேரி பார்வதியாள் பார்வதியாள் பார்வதியா சிறந்த தக்காபுரத்தில் வாராள் புறத்தில் வாராள் தேரேரி பார்வதியாள் தேரேரி பார்வதியாள் தேரேரி பார்வதியாள் 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 சிறந்த தக்காபுரத்தில் வாராள் புறத்தில் வாராய். வடக்கே வந்தாள் பார்வதியாய் திரும்பிக் கொண்டான் தெற்கு முகம். தெற்கே வந்தாள் பார்வதியாய் திரும்பிக் கொண்டான் மேற்கு முகம். மேற்கே வந்தாள் பார்வதியாய் மேற்கே வந்தாள் பார்வதியாய் மேற்கே வந்தாள் பார்வதியாய் பார்வதியாய் பார்வதியாள்
முகம்தான் கிழக்கு முகம் கிழக்கு முகம் அப்பொழுது சரி 4 திசையில் வந்து அப்பா 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 என்று அழைத்தாள். சரி டக்குன்னு ஏன் என்று கேட்கல, இல்லை. ஏறிட்டு பார்க்கல. பார்க்காமல் குருதேவர் சொல்லுகிறார், என்ன தக்கராஜா என்ன முனிமார்களே, அங்க யார் வந்திருக்க பாரு. யாரு? உன் மகள் வந்திருக்கிறாள். முனிமார்களே, எனக்கு இவள் மகளும் அல்ல, நான் அவளுக்கு தகப்பன் இல்லை. ஆண்டியோடு சென்றவளுக்கு அப்பன் உண்டோ அம்மை உண்டோ, இறப்பனோடு சென்றவளுக்கு இங்கு வர காரணமே, சென்றவளுக்கு ஆண்டியோடு சென்றவளுக்கு அப்பனும் இல்லை அம்மையும் இல்லை. பிச்சைக்காரனோடு இறப்பனோடு சென்றவள் எங்கே கேட்க வந்தாள். பண்டரத்தோடு சென்றவளுக்கு பாறை கொட்டி விடமில்லை. போகின்ற வார்த்தை காது கேட்டதும் பார்வதியானவள் சொல்லுகிறாள், ஏ தக்கராஜா, நீ என்னை பேசியிருந்தா நான் பொறுத்துக்கிட்டேன். என் கணவனை பார்த்து ஆண்டி என்று சொல்லாதே, ஆதி வரலவரல்லவா, இறந்து கொண்டு திரிந்தாலோ ஈஸ்வரரவரல்லவா, மாடேறி திரிந்தாலோ மாடு ஏறி திரிந்தாலோ மகாதிபரவரல்லவா, என்று சொன்னதீன அழிந்த கவல் வேள்வி பார்வடந்து சுடலை எழுதி, பார்வடந்து சுடலை எழுதி பார்வதியால் சாபமிட்டார். தக்கராஜா, என் கணவனை ஆண்டி பண்டாரம் பரதை சொல்றேன், எப்படி உனக்கு மனசு வந்துட்டு? ஆண்டியாக திரிந்தாலும் எனக்கு அவர் ஆதி வரம், இறந்து கொண்டு திரிந்தாலும் அவர் எனக்கு ஈசன். ஆண்டி என்று சொன்னதில் அழியந்தக்க உன் வேள்வி, உன் வேள்வி ஒரு சொல்லை களமாக மாறட்டும் என்று சாபத்தை கொடுத்தான். சாபத்தை கொடுத்து பார்வதியானவள் தக்காபுரத்தை விட்டு கைலாசமலைக்கு வருகிறாய். சுவாமி, என்ன என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பார்வதி, எங்கு வந்தாய்? நில். எதற்கு வந்தாய்? சுவாமி, என்ன தங்களை பார்க்க வேண்டும் எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். உன் தாய் தகப்பன் முக்கியம் என்று சென்றாய். பெண் புத்திக்கு பின் புத்தியின் இலக்கணம் கண்டுவிட்டேன். இப்பொழுது முகத்தோடு வந்தாய். ஒரு பெண்ணுக்கு புகுந்த இடம்தான் நிரந்தரம் என்பது தெரியாமல் ஆகிவிட்டது. சரி, நன்று உணர்ந்து விட்டேன். ஆகையால் மன்னித்துக் கொள்ளுங்கள். சரி பார்வதி, என்ன நீ போகும்போது நான் என்ன சொன்ன தெரியுமா? போகாதே என்று சொன்னேனே பார்வதி, போகலோவினை வாங்கி கொடு வந்தாய். போகாதே என்று சொன்னேனே பார்வதி, சொன்னேனே பார்வதி, சாக மாட்டாமல் இந்த பொருள் சொல்லை சடுதி கையிலையில் போக சொல்லுவான்.
சித்தாசை கொண்டவள் சித்தனுக்காக சித்தாசை கொண்டவள் போகச் சொல்லு பைத்தியக்காரியை பைத்தியக்காரியை சித்தனுக்காக சித்தாசை கொண்டவள் சித்தனுக்காக சித்தாசை கொண்டவள் ஆசை கொண்டவள் ஆண்டிச்சி அல்லவோ ஆண்டிச்சி அல்லவோ அப்பன் யாரு தாயாரு மகளாரே அப்பன் யாரு தாயாரு மகளாரே பார்வதி என்ன நீ போகும்போது உன்கிட்ட என்ன சொன்ன என்ன சொன்னீங்க சுவாமி போகாத ஆமா நீ போனால் உன் தாய் தகப்பன் இறப்பது நிச்சயம் ஆமா இனி சொன்னேனா ஆமா சுவாமி பார்வதி என்ன சுவாமி இப்ப அங்க என்னாச்சு அதாவது அவன் சாமி சாயங்கால குழப்பத்துல இருக்கு அப்படியா சரி சுவாமி நான் நினைச்சேன் வந்தாலும் ஒரு குழப்பம் வரும்னு நினைச்சேன் ஆமா ஆமா சுவாமி இல்லையா நான் அத்தறிஞ்சிருக்கேன் அப்படியா பாருங்க என்ன இப்போ என்ன விஷயம் தெரியுமா சுவாமி என் தாய் தகப்பனை கொல்வது சால சிறந்தது பார்வதி ஆ உன்னுடைய தாய் தகப்பனை கொண்ட பிறகு ஆ மறுபடியும் அவர்களை உயிர்ப்பித்து கொல் என்று சொல்வது நீ ஆ, கோய் கோய் என்று அழுவது நீ ஆமா என்று சொல்லேன் சரிதான் அப்படி ஒருபோது நான் சொல்ல மாட்டேன் என்று பார்வதியானவர் சொல்ல சொல்ல கொல் கொல் என்று சொல்கின்ற பொழுது அமையா நீரணியும் நெற்றியில் வேர்வை வந்து பிறக்கு சரிதான் வேர்வை தனை எடுத்தேன் அமையா வெட்டாவளி விட்டறியே சரிதான் அங்கு யார் வந்து பிறக்க பாரு யாரு யாரு 10 தலை 20 கையுமா 20 கையுமா பாரவாளுடங்கிடு எங்கத்தியோ பாரவாளுடங்கிடு எங்கத்தியோ தலை 20 கையுமா 20 கையுமா பாரவாளோட கேடையும் கத்தியோ பாரவாளோட கேடையும் கத்தியோ பிறந்த நல்ல இணை வேறு புத்திரன் வேறு புத்திரன் பொன்னரன திரு முன்பில் வந்தார் பொன்னரன திரு முன்பில் வந்தார் பத்து தலை 20 கை பாரவாடு கேடு என் கத்தியோடு சரி இனி வேறு புத்திரம் பிறக்கிறான் ஆமா தந்தை என்ன எதற்காக பிறவி செய்தீர்கள் எனக்கு எதிராளி யார் தெரியுமா தங்களுக்கு எதிராளியா ஆமா உங்களுக்கு எதிராளி எவனோ ஆ எனக்கு அவ எதிராளி தான் எனக்கு எதிராளி யார் தெரியுமா சொல்லுங்க 7 கடலுக்கு அப்பால் இரும்பாலை கோட்டையிட்டு இருமாப்போடு ஆண்டு வருகிறான் தக்கராஜ் ஆ, நீ உடனே சென்று அவனுடைய தலையறுத்த அந்த வேலிக்குழிக்குள்ளே போட வேண்டும் அவர் இறந்து விட்டால் மனைவி என்னாவாள் அவள் மனைவி வேதவள்ளி ஓடோடி வருவாள் ஆ. அவள் தலையை மறத்து வேலிக்குழிக்குள்ளே போட வேண்டும் சரி அவன் இட்ட கோட்டை கொத்தளங்களை எல்லாம் அடித்து தரைமட்டமாக்கி விட்டு ஆ. தம்பட்டத்தை எடுத்து தக்கன் பட்டான் 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 என்று தவிலோசை முழங்க வேண்டும் ஆகட்டும் என்று சரிதான் போர்க்கோலம் கொண்டான் அமையா கடல் 7 கடந்தான் சரிதான் தக்கனோடு போர் செய்தான் ஆமாம் கடைசி நாள் தக்கனோட தலையை அறுத்தான் தக்கனோட தலையை அறுத்தான் தனல் வேள்வே குளி குளி போட்டான் கடல் வேள்வி குழிக்குள்ளே போட்டான் வேதவலி தலையை விரைவாய் அறுத்தான் வெளி தலையை விரைவாய் அறுத்தான் விரைய வேள்வே குளி குளி போட்டான் வேள்வி குழிக்குள்ளே போட்டான் தக்கல் இட்டதொரு கோட்டைகள் எல்லாம் தரைமட்டமாக ஆக்கிடுவானா தரைமட்டமாக ஆக்கிடுவானா தம்படத்தை கையில் எடுத்து தம்படத்தை கையில் எடுத்து தவிலோசி முழக்குவானா ஏய், எடுத்து தம்பட்டத்தை கையில் எடுத்து தமிழோசை முழங்குவானா அதாவது ஓடி சென்றான் தக்கோடு தலையறுத்தான் ஆமா வேலிக்குள்ள போட்டுட்டான் சரி வேதவலி தலையறுத்தான் சரி வேலிக்குள்ள போட்டான் போட்டுட்டு தகினிட்டு கொடி தரைமட்டம் ஆக்கினான் ஆக்கி
தக்கன் பட்டான் 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 செத்தான் செத்தான் செத்தான். இந்த தவிலோசை யாரு கேக்குது தெரியுமா? தம்பட்டத்தின் தம்பட்டத்தின் தவிலோசை தவிலோசை கைதலுமை காதில் கேட்டால் தம்பட்டத்தில் தம்பட்டத்தின் தவிலோசை தவிலோசை கைதலுமை காதில் கேட்டால் எந்த கப்பந்தக்கராஜன் இறந்தாரோ ஈஸ்வரரே தக்கன் பட்ட படுகளத்தை படுகளத்தை தைதொலுமை பார்க்க வென்று பார்க்க வென்று தக்கன் பட்ட படுகளத்தை 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 தைதலுமை பார்க்க வென்று பார்க்க வென்று தேரே பார்வதியா 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 சிறந்த தக்க புறத்தில் வார புறத்தில் வார புறத்தில் வார அதாவது என்ன ஆடறுத்த களம் போல் ரத்த வெள்ளமா இருக்குது. சரி பார்த்தாள் பார்வதியானவள் பார்வதியானவள் சுவாமி என்ன பாருங்க என்னம்மா என் தாய் தகப்பனை எழுப்பி தர வேண்டும் என்று சொல்ல சரி எந்த தலையாய் இருந்தாலும் ஈசனை எழுப்பி தர வேண்டும் என்று சொல்ல வேறு புத்திரை பார்த்து சொல்கிறார். வேறு புத்திரா தந்தையே வடக்கு தலை வைத்து தூங்குற எந்த ஜீவனாக சரி சரி என்னுடைய தலையை கொண்டு வா என்று சொல்ல சரி வடக்கைலாச மாமலையில் வந்து பார்க்க ஆமா அந்த வடக்கைலாசே மாமலையில் மாமலையிலே